மகர ராசி, மகர லக்னம். இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில், ஏன்னா முன்னாடி நம்ம பணம்லாம் கொஞ்சம் சில வருடங்களாக ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு. அந்த பணங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய திருப்பி சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும் பணமே நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கும் டைம் சூப்பராக இருக்குது. கவனமாக பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன லேண்ட் வாங்க, எனக்கு லேண்ட் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா யோசிப்பாங்க. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் லேண்ட் விஷயம் ஏதாவது சிக்கல் வந்துட்டு இருக்கும். டாக்குமெண்டேஷன் ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல் வந்துட்டுருக்கும். அவங்களாம் என்னென்னா ஜாதகம் தடவை பார்த்துட்டு எதில் போட்டால் எனக்கு நல்லது, எந்த திசையில் வாங்கணும், யார் பேரில் வாங்கணும், எந்த ஊரில் வாங்கணும், இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா அதிகமாகவே நீங்கள் ஜெயிக்கலாம். இதை தாண்டி நிலம் தாண்டி நீங்கள் எதனா நகை வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட் வாங்கினாலும் எதில் போட்டால் எனக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஆகும், ப்ராஃபிட் வரும் அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணணும். சில பேர் இந்த புதையல் கிடைக்கிறது எப்படி, லாட்ரி கிடைக்கிறது எப்படின்லாம் கேட்குறீங்க. நான் அது உள்ளெல்லாம் போகிறது இல்லைங்க. சாதாவாக உடச்சி முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வளர்ச்சி அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். லாட்ரி அடிக்கிறத பற்றி நான் பெருசாக அது உள்ளே போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் காம்பினேஷன். உழைச்சாலே நல்லா முன்னேறலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கனாவே அதிகமாக ஜெயிக்கலாம். இதுலேயும் நிறைய பேருக்கு வந்து லவ், ஏன்னா இவங்க வந்து பாசத்துக்கு ரொம்ப இயங்குறவங்க மகரம். அதுவும் இனிஷியல் லைஃப்பில் வந்து 35 வயசுக்கு முன்னாடிலாம் பாசத்துக்கு ரொம்ப இயங்குறவங்க. அந்த பாசம் கிடைக்கிறதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீடோ, ஃப்ரெண்டாவோ, இல்லை ரிலேஷன்ஸ்லையோ பாசம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாராவது இன்கேஸ் லவ் பண்ணுறீங்கன்னா கல்யாணமாக மாற்றுறதுக்கு பர்ஃபெக்டான டைம் இது. கல்யாண யோகம் தான் பயங்கரமாக இருக்குது மகரத்துக்கு. தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்டு இது விஷயமாக எதிரிகள் தொல்லையெல்லாம் எதனா இருந்தால் அதெல்லாம் கம்மியாக. வேணாம், சில பேருக்கு வந்து கல்யாணம் வந்து அவங்க தள்ளி போடுறாங்கன்னு இல்லை, வீட்லேயே ஏதோ ஒரு விஷயத்தால் எனக்கு அவங்க பிடிக்கல, எனக்கு இப்படி தான் வேணும், எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு அப்படி தான் 1008 கண்டிஷன் போட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வயசாகுதுன்றதையே யோசிக்க மாட்டாங்க. அவங்களா ஒரு கண்டிஷன் போட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே நல்லது செய்கிறேன்னு சொல்லி நிறைய தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணுற வீடும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொதப்பல்களோ இல்லை நம்மளுக்கு தெரியாமே பின்னாடி யாராவது நம்மளை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்மியாகும். இது கல்யாண விஷயம் மட்டும் இல்லை, ஆஃபீஸ் மறைமுகமாக எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தாராளமாக கம்மியாகும். சரி, இதில் வந்து எதில் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டோம். லவ் செட் ஆகும், மகப்பேறு செட் ஆகும், கல்யாணம் நடக்கும், நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக என்ன பார்ட்னர்ஸ் தெரியுங்கன்னா அது கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பண்ணுங்கள். கடன் வாங்கினீங்கன்னா தான் இஷ்யூ வரும். ஏன்னா அது முடியாமல் ஒரு ஹன்மார் வால் மாதிரி எடுத்துக்கிட்டே போகும். கடன் வாங்காமல் இருக்கிற காசு வச்சு பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஹஸ்பண்ட் சைடோ ஒய்ஃப் சைடோ ஏதாவது சொத்து வருது, இல்லை நீங்கள் வெளியே காசு கொடுத்துட்டிங்கன்னா அதை வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கடனும் கொடுக்காது. கடன் வாங்குறதை விட முக்கியம் கடன் கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் மகரம்லாம் தெரியும், சொல்ல வேணாம். பார்க்குற மகர ராசி லக்னக்காரங்களுக்கு தெரியும், கடனை கொடுத்துட்டு வாங்குறது கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் தவிச்சுங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு சில பரிகாரங்கள் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஜாதகத்தை வச்சு சொல்லணும். நம்ம பார்த்துட்டு எது எப்படி கிளியர் பண்ண முடியும், அந்த கடனை எப்படி நம்ம காசு எப்படி திருப்பி வாங்குறதுன்றதை நான் சொல்லித்தரேன். இது ஒன்று. மற்றபடி உங்களோட பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க. ஆஃபீஸர் மேனேஜர்ஸ் சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் அப்பா பெரியப்பா வயசில் பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக இருங்க. குருக்களை பிடிங்க. ஜீவசமாதிகள் வழிபாடு ரொம்ப நல்லது. இல்லை சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி இவங்க குருமார்கள் வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வயசில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஹம்பிளாக இருங்க. ஆக்சுவலாக மகர ராசி ஹம்பிளாக தான் இருப்பாங்க, இன்னும் ஹம்பிளாக இருங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து உங்களை காப்பாற்றும். இது ஒன்று. மற்றபடி வேலையில் ப்ரமோஷன் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா வளரும், பிஸ்னஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் வரும், பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜாக்பாட் மாதிரி பெரும்பணமே வரும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெரும்பணமே வரும். வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை சொன்னோம், லவ், கல்யாணம், பிஸ்னஸ்ஸு, வேலையில் ப்ரமோஷன் போது எல்லாம். ஏன்னா நீங்களாம் ஒரு 7-8 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, இதுக்கப்புறம் வருது எல்லாமே ஏறுமுகம். ஸோ நிறைய சுப நிகழ்ச்சிகள் வரும். காசு மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை மட்டும் பார்த்து நிதானமாக எடுத்துகிட்டே இருங்க. ஏன்னா இது எல்லாமே தானாக நடக்காது, முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். திருமணமோ ப்ரமோஷனோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ எல்லாமே முயற்சி எடுத்தால் தான் வின்
வின் பண்ண முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். தடங்கள் வரும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர், வராகமூர்த்தி. திருவோணமாக இருந்தால் கண்ணை மட்டும் வராகமூர்த்தி போயிடுங்க. வராகமூர்த்தி நல்லபடியாக ஒர்க் ஆகும். வராகி தேவி நல்லபடியாக ஒர்க் ஆகும். சிவபெருமானை வேண்டது இருந்தால் சிவபெருமான் பார்வதியோடு சேர்த்து வேண்டுங்க. இவங்களெல்லாம் நீங்கள் சனிக்கிழமை ராகு காலத்தில் வேண்டது வந்து ரொம்ப ரொம்ப உச்சிதம், ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுங்க. சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணியும் சேர்த்து கொடுங்க. எள்ளு சாதம் அன்னதானம் கொடுங்க. தயிர் சாதம் கொடுங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ப்ரமோஷனுக்கோ இல்லை வேலையில் பிஸ்னஸ்க்கோ திருமணத்துக்கோ இந்த விஷயங்களை பொறுத்து பரிகாரங்கள் மாறும். அது ஃபோன் பண்ணுங்க, உங்கள் ஜாதக கட்டத்தை வச்சு அந்த பரிகாரங்கள் சொல்கிறேன். இது நல்லா வேலை செய்யும். அதை இப்போ நம்ம தைப்பூசம் வருது, மகாசிவராத்திரி வருது, வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னதானம் கொடுங்க. அந்த சாமியை அதை சாப்பிடும். இதை பண்ண இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அழகான நல்ல மாதமாக அமையும். யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேர் வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வருதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஓகே, ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் இந்த ஜாதகமும், ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் இருந்தால் என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு வந்து சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்து பின்னாடி ரீசன் இருக்குது. அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோடு தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும், நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்னுவாங்கல்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. முக்கியமான பண்டிகை நாட்களில் நல்லபடியாக விரதம் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள். தைப்பூசம், மகாசிவராத்திரி